ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான கடலைப்பருப்பு சுசியம் எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் 100 கிராம் அளவு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம குக்கரில் போட்டு அதை மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றி நம்ம 4 விசில் விட்டோம்னா அது நல்லா வெந்து வந்துடும். ரொம்பவும் குழைய விட வேண்டாம். ஸோ நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுமே நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது 4 விசில் அது அடங்கிடுச்சு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி எதுவுமே வெளியே வரலை, நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், எப்படி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே நம்ம வடிகட்டிட்டு நம்ம ஒரு கடாயில் வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பருப்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 150 கிராம் அளவு வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போவுமே பண்ணுற ப்ராசஸ், அது வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு நல்லா அடுப்பில் வச்சு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ அதை நம்ம தூசுகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா கிளற விடுங்க. இந்த பருப்பு வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா அந்த வெள்ளை தண்ணியோட கொதித்து வரும்போது நல்லா வெந்துடும். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் நல்லா கிளற விடுங்க. அதிலே கொஞ்சமாக மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா வெந்து மசிச்சு வந்துடும். இதுக்காக நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா உருண்டைகள் பிடிக்கிற அளவுக்கு வரும். ஸோ நம்ம ஆற வச்சு நல்லா தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் அரிசி மாவில் கொஞ்சம் போடுறேன், மைதா மாவு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் ஈஸியாக தோசைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாவு தாங்க இது. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக புளிக்காத மாவு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த உருண்டைகள் அதில் போட்டு டிப் பண்ணி போடுறேன். அதே மாதிரி மைதா மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கெட்டியான பதத்தில். இந்த மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையுமே அதில் டிப் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு மைதாவில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதாவில் செஞ்சுக்கலாம். இல்லை அரிசி மாவில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஈஸியான ஒரு மெத்தடு தாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துக்கிட்டேன், அது ஒரு டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இது. உங்களுக்கு 2ல் எது செஞ்சாலுமே, அரிசி மாவில் செஞ்சாலும் நல்லா முறுமுறுப்பாக வரும். அதே சமயம் மைதாவில் செஞ்சாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட்டே இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இது 2 மாவுமே நம்ம கலந்து போட்டு செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி இப்படி தான் செஞ்சுருக்கேன். பண்டிகை நாட்களில் இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சுவையான ரெசிபி தாங்க இது. ஸோ இதில் பாசிப்பருப்பு வச்சு கூட நம்ம செய்யலாம். ஸோ இருக்க மாவு எல்லாத்தையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.